டிடிஹெச்சில் உள்ள அனைத்து விதமான சேனல் லிஸ்ட்டையும் நீங்கள் இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாகவே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ராய் அறிவித்துள்ள புதிய திட்டத்தின்படி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இலவச சேனல்கள் மற்றும் பெய்டு சேனல்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். அதாவது இலவச சேனல்கள் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் பெய்டு சேனல்ஸ் என்னென்ன, அந்த பெய்டு சேனல்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ணணும், இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டிடிஹெச்சில் இருக்க பேக்கேஜஸ் லிஸ்ட்டை நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு பேக்கேஜஸ்க்கும் என்ன விலை, அந்த பேக்கேஜில் என்னென்ன சேனல்ஸ் ஆட் ஆகிருக்கு, இந்த மாதிரியான விஷயத்தையும் நீங்கள் இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை எங்கே டவுன்லோட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோக்கு கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம். நீங்கள் இன்னும் டெக் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபேஸ்புக்லேயும் நோட்டிஃபிகேஷன்ஸை பெற டெக் டிவி தமிழ் சேனலோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய டெக் நியூஸை பெறுங்க. ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். உங்கள் டிடிஹெச்சில் 879 சேனல் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்த டிடிஹெச்லையும் அது எந்த வித டிடிஹெச்சாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரீ டிடிஹெச்சை தவிர நம்பர் ஆஃப் ஃப்ரீ சேனல்ஸ், நம்பர் ஆஃப் பெய்ட் சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்பர் ஆஃப் ஃப்ரீ சேனல்ஸ் 549 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், 100 சேனல்ஸ் மட்டும்தானே ஃப்ரீ, எதுக்கு 549 கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 100 சேனல்ஸ் ஃப்ரீ. அதே மாதிரி கேரளாவிலையும் 100 சேனல்ஸ் ஃப்ரீ. அந்த 100 சேனல்ஸில் கேரளாவில் மாறி இருக்கும், அதாவது சேனல்ஸ் வேரியேஷன் மாறி இருக்கும். ஸோ அதுக்காக மொத்தமாக அவங்க கொடுத்துட்டாங்க, அனைத்து வித ஸ்டேட்டுக்கும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் நம்பர் ஆஃப் பெய்டு சேனல்ஸில் எந்த வித மாற்றமும் கிடையாது. 330 சேனல், அனைத்து ஸ்டேட்ஸுக்கும் 330 சேனல் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் எஸ்டி சேனல், மெம்பர் ஆஃப் ஹெச்டி சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேனல் ப்ரைஸிங் கால்குலேட்டர், ப்ராட்காஸ்டர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சேனல். ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ண உடனே டிடிஹெச்சில் உள்ள அனைத்து வித சேனல் லிஸ்ட்டும் உங்களுக்கு இதில் வரும். ஸோ என்னென்ன சேனல் இருக்குது அப்படின்னு நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேக்கை செலக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃப்ரீ சேனல்ஸ். ட்ராய் அறிவித்துள்ள புதிய திட்டத்தின்படி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ சேனல்ஸ் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அனைத்து வித ஃப்ரீ சேனல்ஸும் வரும். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் பெய்ட் சேனல்ஸ், அதாவது நீங்கள் நெட்வொர்க் கெப்பாசிட்டி பைசா 153.40 கட்டி அதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்ட சேனல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சேனல்ஸ் தான் இங்கே வருது. ஸோ உங்களுக்கு தமிழ் சேனல்ஸ் வேணும் அப்படின்னா, அதாவது தமிழ் சேனல்ஸோட ரேட்ஸை நான் இங்கே தெரிஞ்சுக்கணும், விலையை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஃபேவரட் லாங்குவேஜ் இதை செலக்ட் பண்ணுங்கள். ஆல்னு இருக்கும். ஸோ இதில் நம்ம தமிழ் செலக்ட் பண்ணணும். தமிழை செலக்ட் பண்ண உடனே கீழே பாருங்கள், தமிழ் சேனல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஜெயா மேக்ஸ் ₹3.75, ஜெயா ப்ளஸ் ₹1, ராஜ மியூசிக் ₹1, இந்த மாதிரியான நிறைய சேனல் லிஸ்ட் கீழே வருது. அதுக்குண்டான விலையும் வருது. இது ஹெச்டியா எஸ்டியான்னு அந்த டீட்டெயிலும் வருது, லாங்குவேஜ் வருது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சேனலும் என்ன விலைன்னு நீங்கள் இந்த அப்ளிகேஷன்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் ரீசார்ஜ் பண்ண முடியாது, தெரிந்து கொள்ள மட்டுமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் எஸ்டி ஃப்ரீ சேனல்ஸ், இதெல்லாமே எஸ்டி ஃப்ரீ சேனல்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் ஹெச்டி சேனல்ஸ், அதாவது இது பெய்டு சேனல்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு சேனல்ஸ். ஸோ இது ஹெச்டி சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தது எஸ்டி சேனல்ஸ் 330 பார்த்தோம். கீழே பார்த்தீங்கன்னா ஹெச்டி சேனலும் 330 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேனல் ப்ரைஸிங் கால்குலேட்டர். இது வேறு ஒன்றுமே இல்லை நண்பர்களே. அதாவது நீங்கள் ஒவ்வொரு சேனலும் செலக்ட் பண்ணும்போது அந்த சேனலோட ப்ரைஸ் கீழே கூட்டிகிட்டே வரும். ஸோ இப்போ பாருங்கள், எம்என் ப்ளஸை செலக்ட் பண்ணுறேன், ₹10 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சேனலை செலக்ட் பண்ணோடனே கீழே பாருங்கள் ₹1 கூடும். ஓகே பாருங்கள் 11.50. இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுற மொத்த சேனல்ஸும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி அதோட விலை என்னன்னு நீங்கள் இதிலே ப்ளஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அது ஒன்று தான் இது சேனல் ப்ரைஸிங் கால்குலேட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்டர், அதாவது ஒவ்வொரு நெட்வொர்க்குக்கும் ஒவ்வொரு பேக்கேஜஸ் இருக்கும். அதாவது இப்போ ஸ்டார் இண்டியா, சன் டிவி நெட்வொர்க், இந்த மாதிரி பேக்கேஜஸ் இதில் உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ பாருங்கள், நான் இப்போ சன் டிவி நெட்வொர்க் ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஓப்பன் பண்ண உடனே சன் டிவி நெட்வொர்க் உண்டான அனைத்து வித சேனல்களும் உங்களுக்கு வரும். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா எல்லா சேனலும் வரும். உங்களுக்கு பிடிச்ச சேனல்ஸை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது விலையை பார்த்துக்கலாம், விலையை பார்த்துட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற டிடிஹெச்லேயே லோயஸ்ட்டு சேனல் என்ன, ஹையஸ்ட்டு சேனல் என்னன்னு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது
எந்தவித டிடிஹெச் வெப்சைட்லையுமே கிடையாது. ஸோ இந்த அப்ளிகேஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இருக்கிறதுலே லோயஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.01 பைசே. ஸோ லிவிங் ட்ராவல்ஸ் அப்படின்ற டிவியும் ஜெமினி நியூஸ் அப்படின்ற டிவியும் 1 பைசாவில் உங்களுக்கு தராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே விலை அதிகமான சேனல் என்னன்னு கீழே கொடுத்துருக்காங்க. NHK வேர்ல்டு பிரீமியம். இந்த சேனல் ஒரு மாதத்துக்கு 1800 ரூபாய். ரெண்டாவது இடத்துல டாப்பர் டிவி 59 ரூபாய் 32 பைசாக்கு தராங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு டிடிஹெச் ஆப்ரேட்டராக இருந்தால் உங்களுக்கு இந்த டீட்டெயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஹோம்னா இப்போ நம்ம பார்த்ததான் ஹோம் பேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கால்குலேட்டர், ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேனல் ப்ரைஸ், ஒவ்வொரு சேனலோட விலை என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்டர்ஸ், பேக்கேஜ் லிஸ்ட்டை நம்ம பார்த்தோம், அதுதான் ப்ராட்காஸ்டர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ். இந்த டவுன்லோட்ஸ் தான் முக்கியமான ஆப்ஷன். இந்த டவுன்லோட்ஸை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஃப்ரீ சேனல்ஸ் என்னென்ன, பெய்டு சேனல்ஸ் என்னென்ன அப்படின்ற பிடிஎஃப்பை நீங்கள் டைரெக்டாக உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபோனில் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லேப்டாப்லேயோ இல்லை டிவிலையோ நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சேனல்ஸோட பிடிஎஃப் ஃபைலை. நெக்ஸ்ட் ஆப்ஷன் டிடிஹெச் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதாவது சன் டிடிஹெச், அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல் டிடிஹெச், இந்த மாதிரியான நிறைய ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஸோ வெப்சைட்டை இப்போ நீங்கள் பார்க்கலாம். அதாவது அவங்க வெப்சைட்டுக்கே போயிட்டு நீங்கள் சேனலை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டிடிஹெச்சோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க, டிஷ் டிவியோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் அங்கேயே சேனலை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனும் இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் உங்கள் டிடிஹெச்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டிடிஹெச் பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு கேபிள் ஆப்ரேட்டர் அல்லது டிடிஹெச் ஆப்ரேட்டராக இருந்தால் இந்த ஒரு அப்ளிகேஷன் உங்கள் மொபைல் இருந்தால் போதும். உங்ககிட்ட யார் எந்த சேனல் என்ன விலை அப்படின்னு கேட்டால் நீங்கள் உடனே பார்த்து சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அற்புதமான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை எங்கே டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் லேட்டஸ்ட் ட்ராய் சேனல் ப்ரைஸிங் இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி லோகோ கொண்ட ஒரு அப்ளிகேஷன் வரும். ஸோ இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.